அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. இது குறித்து பேசிட்டு இருக்கோம். சாமிநாதன், நம்ம இடைவேளைக்கு முன்பாகலாம் பெர்செப்ஷன் குறித்து பேசணும். பாஜக மட்டும் இந்த கூட்டணிக்கு வந்தா பத்தாது, ஒரு பெரிய மெகா கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு. திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு அதிமுக விரும்பினால், பாஜக விரும்பினால்னா இந்த பெர்செப்ஷன் கேம்ல யாரெல்லாம் உள்ள வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரியுது பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள்ல? நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவோட நேரடியா போய் கூட்டணியில சேர்றதுக்கு தான் ராமதாஸ் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சு வந்தாரு. என்டிஏ வழியா வராம அதிமுக நேரடியா சேர்றது, அப்படி அதிமுக வழியா உள்ள வருதா, அதிமுகவோட நேரடியா அங்கம் வைக்கிறது மூலமா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் சுருக்கமா நான் சொல்றதா இருந்தா, தமிழக வெற்றி கழகம் இவர்களோட சேரல. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும்னு சொன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வலுவான கூட்டணி ரொம்ப அவசியம். இது அதிமுகவால பாஜக பலன் பெற்றதா, பாஜகவால அதிமுக பலன் பெறப்போதாங்கிறத விட திமுகவை வீழ்த்துறதுக்கு இப்படியான ஒரு அணி இருந்தாதான் தேர்தல் நமக்கே முதல்ல சுவாரஸ்யமா இருக்கும். ரெண்டு அணி பலம் வாய்ந்தவர்கள் போட்டியிடும் போதுதான் சாதகமா இருக்கும். இன்னொரு விஷயத்துல பார்த்தா இன்னைக்கு கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மத்தியில இது ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். என்னதான் இருந்தாலும் ஒரு வலுவான ஒரு அணியா அமைறதுக்கான, எதிர்காலத்தில் அமைறதுக்கான ஒரு களச்சூழல் இதன் மூலமா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக பக்கம் நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் அவங்களுடைய அண்மை கால செயல்பாடுகள் தெரிய வருது. அந்த வகையில பார்த்தா இந்த கூட்டணிக்குள்ள அதிமுக ஒரு பிரதான லீடு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இதன் மூலமா வாசலும் திறந்து விடப்பட்டிருக்கு. அதிமுகவுடைய கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு.